எல்லாருக்கும் வணக்கம். சம்ஸ்கிருத வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம 2வது வகுப்புக்கு வந்திருக்கிறோம். முதல் வகுப்பில் நம்ம உயிரெழுத்துக்களை பற்றி பார்த்துருக்குறோம். இந்த வீடியோவில் நம்ம மெய்யெழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், உச்சாரணத்தை பற்றி, ப்ரொனவுன்சியேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தில் நம்ம வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய சில உறுப்புகளை குறித்து அதில் இருக்கிற அந்த பொசிஷன், அந்த லொக்கேஷனோட பேரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சம்ஸ்கிருதத்தில் ப்ராக்கெட்டில் இங்கிலீஷில் கூட சொல்லியிருக்கிறாங்க. சம்ஸ்கிருதத்தில் நம்ம போன வீடியோலேயே சொன்ன மாதிரி ப்ரொனவுன்சியேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. சரியான ப்ரொனவுன்சியேஷன் பண்ணும்போது மட்டும்தான் அந்த மந்திரத்துடைய இம்பேக்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். எந்த மாதிரி எந்த எழுத்தை எப்படி எவ்வளோ அழுத்தத்தில் எவ்வளவு காத்தோடு உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஆழமான ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க சம்ஸ்கிருத வித்வான்கள். இதுக்கு சிக்ஷா சாஸ்திரம் அப்படின்னு ஒரு செப்பரேட்டட் டிபார்ட்மெண்ட்டே கூட இருக்குது. இதுக்கு ஒரு அருமையான ஒரு கதை கூட சொல்லுவாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய தாந்திரிகர்கள் அவங்களுடைய பல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, ரொம்ப முக்கியமாக பார்த்துக்குவாங்களாம். ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய மந்திரங்களை வச்சு அவங்களால இன்னொருத்தருடைய கையையோ காலையோ வாயையோ கட்டி போட முடியும் அந்தந்த தாந்திரிக மந்திரங்கள் சொல்கிறதுனால. அப்போ அந்த அதர்வ வேதத்துடைய மந்திரங்கள் சொல்லி அவங்களால உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் பொருட்களில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஒருத்தரை பேசாமல் கூட வைக்க முடியும். அப்போ அந்த ஒருத்தர் இப்போ ஒரு பூஜை பண்ணி இவருக்கு வாய் கட்டணும் அப்படின்னு சொல்லி ரூபா கொடுக்குறாருன்னா, இவர் அந்த ரூபாயை வாங்கிக்கிட்டு இவருக்காக தாந்திரிகம் பண்ணி அவருடைய வாயை கட்டி போட்டு அவருக்கு பேச முடியாத மாதிரி பண்ணுறாருன்னா, அந்த கட்டு போட்டவர் வாயை யாரால் இப்போ பேச முடியலையோ அவருக்கு திரும்ப பேசணும்னு நினச்சாருன்னா இதே தாந்திரிகர் வந்தால் தான் மந்திரத்தை சொல்லி அவரை ரிலீஸ் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த தாந்திரிகர்கள் யார் பணத்தை வாங்கிட்டு மந்திரம் பண்ணி அவரை வாயை கட்டி போட்டாங்களோ அவருடைய முன்னாடி இருக்கிற வாயில் முன்னாடி இருக்கிற பல்லெல்லாம் உடைச்சிருவாங்களாம். ஏன்னா ஒரு தடவை கட்டு போட்டதுக்கப்புறம் இவரால் வாயில் பல் இல்லாமல் அதே மந்திரத்தை அதே ஸ்பஷ்டமாக உச்சாரணம் பண்ண முடியாத காரணத்தினால அவரால் அவருடைய வாயை திரும்ப ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல, அதர்மமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம அந்த டாபிக்குள்ளே போக வேண்டாம். இது கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இது பெங்கால்லையுமே ரொம்ப தந்திர சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது, கேரளாவில் கூட இருக்குது. இந்த 2 இடத்துலையுமே இருக்கக்கூடிய அந்த தந்திரத்தில் பயன்படுத்தக்கூடிய மந்திரங்கள் உச்சாரணத்துடைய ஆதாரத்தில் தான் இருக்குது. சரியான உச்சாரணம் பண்ணும்போது மட்டும்தான் அந்த மந்திரத்துக்கு அந்த சக்தி வருது அப்படிங்கிறது எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த உச்சாரணம் ஒரு வார்த்தைக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பற்றின இந்த ரிசர்ச் தான் இந்த படத்தில் நம்ம பார்க்குறோம். வாயில் இருக்கக்கூடிய சில லொக்கேஷன்லேருந்து தான் சில எழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உதடு ஓஷ்டம், பல்லு தந்தம், நடுவாய் மேல் பகுதி மூர்தன்யா, உள்பகுதி தாழ்வாதி, கண்டா, இந்த மாதிரி வேறு வேறு இடத்துக்கு வேறு வேறு பேர் வச்சுருக்கிறாங்க. சில எழுத்தை சொல்லும் பொழுது சில உறுப்புகள் தேவைப்படாது. ஆ அப்படின்னு சொல்கிறதுக்கு பல்லோ உதடோ பயன்படாது பெருசாக. க அப்படின்னு சொல்கிறதுக்கு நாக்கு எல்லாத்துலேயுமே பயன்படும், ஆனால் மேற்கூறிய எந்த இதுவுமே பெருசாக பயன்படாது. வ அப்படின்னு சொல்கிறதுக்கு தந்தமும் பயன்படும், ஓஷ்டமும் பயன்படும். வ அப்படின்னு சொல்லணுன்னா உதடும் இருக்கணும், பல்லும் இருக்கணும். பல்லு பயன்படுத்தாமல் வ நம்மளால் சொல்ல முடியாது, பாவாயிரும். வ அப்படின்னு சொல்லணுன்னா பல்லும் உதடும் சேரணும். மா அப்படின்னு சொல்கிறதுக்கு பல்லு தேவையில்லை, மா பல்லே இல்லாத ஆளால் கூட மா அப்படின்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த எழுத்துடைய ஜனனஸ்தானம், பிறக்கிற இடம் வாயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஆழமான ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இதை பற்றி ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறது இல்லை. ஆனால் சம்ஸ்கிருதத்துக்கு நீங்கள் பிரவேசம் பண்ணுறீங்க, சம்ஸ்கிருதத்துடைய கம்பீரம் தெரியணும், சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு கட்டமைப்பு புரியணுங்கிறதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக நான் இதை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதில் எந்தெந்த எழுத்து எங்கெங்கே வருது அப்படிங்கிறத பற்றி இருக்குது. முதல்ல இருக்கிறது கண்டானா கழுத்து பகுதி, கழுத்துக்கு கொஞ்சம் மேலே. அ ஆ க க க க ங ஹ ஆ இது எல்லாமே கழுத்துலேருந்து தான் வருது, வேறு எங்கேயும் வரல. ரெண்டாவது தாலு, ஈ ஈ ச ச ஜ, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்தானம் இருக்குது. நம்ம ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டாம். 6வது பார்ப்போம், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். நாசிக்கானா மூக்கு. அம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மூக்கு வேணுங்கிறாங்க. இப்போ நான் அம்முன்னு சொல்ல போகிறேன், இல்லைன்னா வேறு ஏதாவது கூட எடுத்துக்கலாம். ஞா அப்படின்னு இருக்குது. இப்போ ஞாங்கிற வார்த்தையை எழுத்தை
நான் மூக்கை பயன்படுத்தாமல் சொன்னால் ஒரே மாதிரி இருக்குமா வேறு மாதிரி இருக்குமான்னு பார்ப்போம். ஞா 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 மாறுதா? இப்போ நான் வா சொல்கிறேன். வா 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 வா. அப்போ வா பயன்படுத்தும் போது மூக்குடைய இன்டர்ஃபியரன்சி இல்லை. ஆனால் ஞா ஞா நா இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது மூக்குடைய பயன்பாடு ரொம்ப இருக்குது. அதனால தான் மூக்கு வந்து இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் வந்து ஜனனஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துடைய உருவாகிற இடத்த வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நம்மளுமே கூட இதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ரொம்ப மனசில் வச்சு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து மெய்யெழுத்துக்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம போன ஸ்லைட்லேயே நம்ம பேசியிருந்தோம். போன கிளாஸ்லேயே எழுத்துக்களை வந்து 4ஆக பிரிக்கிறாங்க. ஸ்வர அக்ஷராணி உயிரெழுத்துக்கள், வியஞ்சன அக்ஷராணி மெய்யெழுத்துக்கள், ஸ்வர வியஞ்சன அக்ஷராணி உயிர்மெய் எழுத்துக்கள். கடைசியில் ஒன்று பார்த்தோம், அதுக்கு பேர் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சயுக்த அக்ஷராணி, சேர்த்து ஒட்டு எழுத்துக்கள் இல்லைன்னா கூட்டு எழுத்துக்கள். இப்போ இதில் நம்ம வியஞ்சன அக்ஷராணின்னு சொல்லக்கூடிய மெய்யெழுத்துக்கள் பார்க்க போகிறோம். மொத்தம் 33 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. அதோடைய உச்சாரணம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த உச்சாரணத்தில் வந்து 2 விதம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து மகா பிராணம், பிராணம்னா காற்று இந்த கான்டெக்ஸ்டில். அல்ப பிராணம் அப்படின்னா குட்டி காற்று, மகா பிராணம்னா பெரிய காற்று இப்படின்னு இப்போதைக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. சில எழுத்துக்கள் சொல்லும் பொழுது அந்த எழுத்தோடு சேர்த்து காற்று ரொம்ப வரும். அப்படி ரொம்ப வர்ற இடத்துல, அழுத்தமாக வர்ற இடத்துல மகா அப்படின்னு. எங்கே காற்று ரொம்ப கம்மியாக வருதோ அதில் வந்து அல்ப அப்படின்னு பொருள். அல்பம்னா கொஞ்சம்னு அர்த்தம். ரொம்ப அல்பமாக இருக்கான்னா ரொம்ப சின்னத்தனமாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழில் கூட சொல்லுவோம்ல அல்ப பையன் அப்படின்னு. அல்பம் அல்பம் அப்படின்னு சொன்னால் சின்ன பையன் அப்படின்னு அர்த்தம். சின்ன பையன் இல்லை சின்ன பொண்ணு, ரொம்ப கம்மியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். மகா அப்படின்னா நமக்கே தெரியும், மகாகாளி, மகாபாரதம், பெருசாக இருக்கிறதெல்லாம் மகா. மகானா பெருசு, மகான் அப்படின்னு கூட சொல்லுவோம்ல. அது மாதிரி மகா பிராணம்னா ரொம்ப காற்று வர்ற எழுத்துக்கள், அல்ப பிராணம்னா கம்மியான காற்று வர்ற எழுத்துக்கள். இது ரெண்டுமே வந்து உச்சாரணத்தில் ரொம்ப முக்கியம். இந்த 33 வெஞ்சனங்களில் சில எழுத்துக்கள் வந்து மகா பிராணங்கள், சில எழுத்துக்கள் வந்து அல்ப பிராணங்கள். என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த 33 எழுத்துக்களை வந்து 25 8 அப்படின்னு பிரிக்கிறாங்க. அந்த 25 வந்து 5ஆக பிரிக்கிறாங்க. க வர்க்கம், ச வர்க்கம், ட வர்க்கம், த வர்க்கம், ப வர்க்கம் அப்படின்னு 5 எழுத்தாக மாற்றுறாங்க. 5 எழுத்தாக பிரிக்கிறாங்க. 5 வர்க்கம்னா ஒரு கூட்டு அப்படின்னு. க வரிசைகள், ச வரிசைகள், ட வரிசைகள், த வரிசைகள், ப வரிசைகள் இப்படின்னு 5 கூட்டாக இந்த 25 பிரிக்கிறாங்க. தமிழில் வந்து க அப்படின்னா ஒரே க. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் க அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ளே 4 இருக்குது. காக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம எந்த க பயன்படுத்துவோமோ தமிழில், அதே காவை தான் நம்ம கங்கை அப்படின்னு சொல்கிறதுக்கும் பயன்படுத்துகிறோம். காக்கா ப்ரொனன்சியேஷன் பாருங்கள். க. கங்கை க, காயத்ரி க, காந்தாரி க, எல்லாமே க க கன்னு இருக்குது. ஆனால் நம்ம எழுத்து வடிவில் என்ன இருக்கும்? கன்னு இருக்கும். அப்போ காக்கா, கரண்டி, கண்ணன், கண்மை எல்லாமே க. க க இது ரெண்டுக்குமே வந்து நம்ம தமிழில் இருக்கிறது வந்து ஒரு எழுத்து. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் கலையே வந்து 4 வகை இருக்குது. நம்ம என்னென்னு பார்ப்போம். இதே மாதிரி சலையும் 4 வகை, டலையும் 4 வகை, தலையும் 4 வகை, பாலையும் 4 வகை. அங்கே 5 இருக்கே, நீங்கள் 4 தானே சொல்கிறீங்க அப்படிங்காதீங்க. அந்த 5ஆவது விஷயம் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அது வந்து எல்லாத்தையுமே 5 வர்க்கங்கள், 5 வர்க்கத்துலேயும் 5 5 மொத்தம் 25. அதுக்கு அடுத்து இருக்கிற அந்த 8 எழுத்துக்கள் வந்து ரொம்ப சிமிலர், தமிழுக்கு சமமானது. ய ர ல வ ஷ ஷ ச ஹ. இதில் தமிழில் என்ன வித்தியாசம்னா, ர வந்து தமிழில் 2 இருக்குது, சம்ஸ்கிருதத்தில் 1 தான். ல வந்து தமிழில் 3 இருக்குது, சம்ஸ்கிருதத்தில் 1. சில மதபேதங்கள் வேறுபாடுகள் இருக்குது, அதில் 2ன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு ல மட்டும் எடுத்துக்குவோம், பிரபலமாக இருக்கிற பட்சம் நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் ச தமிழில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் இருக்குது, அது உண்மையும் கூட ஒரு பட்சத்தில். ஹ தமிழில் இல்லை, ஆனால் சம்ஸ்கிருதத்துலேருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஷ சம்ஸ்கிருதத்தில் இருந்து தான் தமிழுக்கு இப்போ நம்ம பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த ஷாலையே நம்ம தமிழில் சம்ஸ்கிருதத்திலேருந்து இரவல் வாங்கி பயன்படுத்தக்கூடிய அந்த ஷாலையே 2 ஷா இருக்குது. அதுவும் வந்து 1 2ன்னு வேரியேஷன். ஸோ மொத்தம் 33 எழுத்துக்கள் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா என்னென்னு பார்ப்போம்.
முதல்ல வந்து க வரிசை பார்ப்போம். இந்த வரிசை அப்படிங்கிறதுக்கு வந்து சம்ஸ்கிருதத்தில் வர்க்கம், வர்க்கம்னா கூட்டம். க கூட்டத்தை பார்ப்போம். க ஒரு கோடு போட்டு எப்படி எழுதணும், எங்கே முதல்ல போடணும், கோடை முதல்ல போடணுமா, எழுத்தை முதல்ல போடுமா, அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாகவே பார்ப்போம். இது வந்து முதல்ல வந்து நமக்கு ஒரு புரிதல் வரணும் மொழியை பற்றி. இந்த மொழியோட கட்டமைப்பு இப்படி தான் இருக்கும், இந்த மொழியில் இந்த எழுத்துக்கள் இருக்குது, இந்த எழுத்துக்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் இப்போ நம்ம முதல் கட்டமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம எழுத்து பயிற்சிக்கு போகல. நம்ம எப்போ எழுத்து பயிற்சிக்கு போவோமோ அப்போ வந்து எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே வளைக்கணும், எங்கே திருப்பணும், கோடை முதல்ல போடணுமா கடைசியில் போடணுமா, இப்படி எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். அப்போ இப்போ வந்து நம்ம புரிதல் லெவலில் தான் இருக்கும். நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், நோட்ஸும் எடுக்க வேண்டாம். நீங்கள் படம் பார்க்குற மாதிரி வாட்ச் பண்ணால் போதும். இப்போ இந்த முதல்ல இருக்கிற அந்த க அப்படிங்கிறது வந்து அல்ப பிராணம். க சொல்லுங்கள். க க கல்யாணம், கண்ணன், கப்பம், கப்பல், க க க. இது வந்து அல்பமாக இருக்குது. க சாதாரணமாக இருக்குது. இதில் வந்து நம்ம எஃபர்ட்டே போட வேண்டாம். க. இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இப்படி வந்து இப்படி வளைஞ்சு இருக்குதுல்ல, அந்த வளைஞ்சிருக்கிற எழுத்துக்கு பேர் க. இது வந்து மகாபிராணம். எப்படி இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, முதல்ல நம்ம சத்தத்தை கேட்டுக்குவோம், அதுக்கப்புறம் எப்படி நம்ம உச்சாரணை பண்ணுறதுன்னு பார்ப்போம். க க க க க. நம்ம நாக்கை ரொம்ப நேரம் காற்றை வச்சு அடைச்சி டக்குன்னு ரிலீஸ் பண்ணி ரொம்ப காற்றை வெளியே விட்டோம்னா மகாபிராணம் ஆயிரும். க. கதவை திறந்த உடனே, இப்போ கதவு பூட்டி இருக்குது, டக்குன்னு திறந்தா க க க. டேமில் அடைச்சி தண்ணியை ரொம்ப ஏற்றி டக்குன்னு டேமை திறந்தா தண்ணி கொஞ்சமாக வருமா, அடித்து வருமா, அப்படி அடித்து ஃபோர்ஸாக வர்ற மாதிரி நாக்குக்குள்ளே வாய்க்குள்ளே நாக்கால் காற்றை அடைச்சி க அப்படி அப்படி முக்கிற மாதிரி தான். ஆனால் வாய்க்குள்ளே முக்கணும், நாக்கை வச்சு முக்கணும். க க க க க. 2. எங்கெல்லாம் காற்றை ரொம்ப அடைச்சி வேகமாக காற்றை ரொம்ப விடுறோமோ அது வந்து மகாபிராணம். லகுவாக இயல்பாக சாதாரணமாக நம்ம பேசுகிற மாதிரி வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து அல்ப பிராணம். க க. இந்த 2வது கன்னு சொல்லக்கூடிய மகாபிராண ககாரம் தமிழில் இல்லை. இந்த கவர்க்கத்தில் இருக்கக்கூடிய 3வது எழுத்து வந்து க. க தமிழில் பயன்பாட்டில் இருக்கு, எழுத்து வடிவில் இல்லை. கங்கை, காயத்ரி, கோதாவரி, கோ, கோமாதா, கோதுமை, இது எல்லாமே வந்து க. அப்போ இந்த க எப்படி சொல்லணும்? க க க. காற்றை ரொம்ப வைக்கணும், ஆனால் வேகமாக அனுப்பாமல் மெதுவாக திறக்கணும். க. அப்போ இது வந்து மகாபிராணம் கிடையாது, ஏன்னா நம்ம ஃபோர்ஸே பண்ணல. க க. கரெக்டாக? க க க க க க க. முதல்ல கண்டிப்பாக இது எல்லாமே குழப்பமாக இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் காதில் கேட்குறதுக்கு. நான் வந்து தமிழ்நாட்டில் 12th வரைக்கும் படிச்சுட்டு ஒரு குருகுலத்தில் படிக்கிறதுக்காக பெங்களூர் போனேன். எனக்கு எந்த விதமான பரிச்சயமும் இல்லாமல் இருந்துச்சு சம்ஸ்கிருதத்தை பற்றி. நகாரத்துக்கும் நகாரத்துக்கும் 2 சுழி எண்ணாக்கும் 3 சுழி எண்ணாக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வாயிலையும் சொல்ல தெரியாது, கேட்டாலும் எனக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் என்னுடைய ஆச்சாரியா எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நாக்கும் 2 சுழிக்கும் 3 சுழிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது கேட்குறதுலையும் சொல்கிறதுலையும் அப்படின்னு. இத்தனைக்கு தமிழில் இருந்தும் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தது. நிறைய பேருக்கு தெரியாது, இது இயல்பு. நமக்கு அந்தளவுக்கு உச்சாரணத்தை பற்றியோ தமிழை பாதுகாக்கிறத பற்றியோ யாருமே வந்து கல்வி முறையில் ஸ்கூல்களில் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஸோ இப்போ இந்த எழுத்துக்கள்லாம் வந்து ஆரம்பத்தில் கண்டிப்பாகவே நமக்கு வந்து புதுசாக தான் இருக்கும், ஒரு குழப்பமாக தான் இருக்கும். ஆனால் படிப்படியாக நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ரொம்ப தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும். அதனால் பயந்துட வேண்டாம். இதை கேட்டு கேட்டு தான் பயிற்சி பண்ணணும். படித்து படித்து பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு இந்த டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் கண்டிப்பாக நமக்கு சம்ஸ்கிருதம் புரியும், எழுதவும் முடியும், பேசவும் முடியும், படிக்கவும் முடியும். நம்பிக்கை வைங்க, படம் பார்க்குற மாதிரி பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். க கண்ணன், க தமிழில் இல்லை, க காயத்ரி இருக்குது, க க க 3வது,
இப்போ 4வது பார்ப்போம். தமிழில் 4வதும் இல்லை. அந்த கான்னு சொல்லக்கூடிய காயத்ரி கங்கா காவையே அழுத்தி நிப்பாட்டி காற்றை அடைச்சி வேகமாக சொல்லணும். க க க க க க க. அந்த இக்கில் வந்து அடைக்கிறோம், நிப்பாட்டுறோம், காற்றை அழுத்துறோம். ஆனால் காற்றை விட மாட்டேங்கிறோம். காற்றை நம்மளே அழுத்துறோம், நாக்கை வச்சு தடுத்துக்கிறோம். க க. இந்த 4வதும் தமிழில் இல்லை. க க க க. இதே ஸ்தானத்தில் இந்த க எந்த இடத்துல உதிக்குதோ, க க க க தாழ்வாதின்னு சொல்லுவாங்க. இந்த மேல் தாடை நடுவில் இல்லாமல் பின்னாடி க க க க. நாக்கு வந்து க சொல்லும்போது எந்த இடத்துல தொடுதோ அந்த இடம். அதே இடத்துலேருந்து மூக்கு சம்பந்தப்பட்ட ஒரு எழுத்தும் உருவாகுது. அது என்னது? ங. சிங்கம் சிங் சிக் சிக் சிங்கம் சிங்கம். அப்போ மூக்கு இருக்குது. ஞாங்கிற எழுத்தில் வந்து மூக்கு இருக்குது. அந்த ஞா எழுத்து உருவாகிற இடம் வந்து க உருவாகிற இடம். நீங்கள் கேட்கலாம், சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்கு எதுக்கு எனக்கு இவ்வளோ ரிசர்ச் ஏபிசிடி சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த எழுத்தை பற்றிலாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு. ஆனால் இது வந்து ஒரு அருமையான ஒரு புது உலகம். நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துருச்சுன்னா அடுத்து படிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து நமக்கு ரொம்ப இயல்பாக அதுவாக உள்ளே ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஃபவுண்டேஷனில் அர்ஜென்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏற்றணும். அதனால் ஆரம்பம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கட்டும். தயவு செஞ்சு நம்ம எல்கேஜியில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஒரு தடவையாவது இந்த வீடியோவெல்லாம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆழமான ஒரு ஃபவுண்டேஷன், ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும். அப்போ ங அப்படிங்கிறது வந்து கவோட சேர்ந்தது. ஏன்னா க எங்கேருந்து பிறக்குதோ அங்கே தான் ங்காவும் பிறக்குது. க க க க ங. ஆனால் ங்கால வந்து மூக்கு சேருது. அப்போ க க க க ங ங. அப்போ 5 எழுத்து. இது எல்லாமே வந்து க வர்க்கம். அடுத்தது இதே மாதிரி ச. ச தமிழில் இருக்குது சட்னி, சம்பந்தி, ஒரு பூ இருக்குதுன்னு நினைக்கிறேன். சட்டி, ச. சத்திரம், சந்தம், சந்தனம். இந்த மாதிரி எல்லா எழுத்துக்களுமே வந்து சல ஆரம்பிக்குது. இப்போ இந்த சங்கிறது அல்ப பிராணம். ஏன் இது அல்ப பிராணம்னா இதில் வந்து சன்னு சொல்லும் பொழுது காத்தோடைய அழுத்தம் ரொம்ப இல்லை. இதே சவை வந்து நம்ம அழுத்தி நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா ச ச ச ச. அப்போ ஒரு செகண்ட், ஒரு ஹாஃப் அ செகண்ட், நானோ செகண்ட் ஒரு அழுத்தி ரிலீஸ் பண்ணோம்னா ச ச. அப்போ அழுத்தத்தோடு வருது. இது வந்து 2வது. சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு வார்த்தைகள் நிறைய இருக்குது. சத்திரம், சாத்திரஹா அப்படின்லாம் சொல்லுவாங்க. சாத்திரஹான்னா ஸ்டூடெண்ட். இப்போ அடுத்ததுக்கு போகலாம். 3வது ச ச ஜ ஜ. இந்த ஜல வந்து தமிழில் கூட இந்த ஜ பயன்பாடு இருக்குது. சம்ஸ்கிருதத்திலிருந்து தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜக்கு வந்து நமக்கு நிறைய வார்த்தைகள் தெரியும். ஜனனி, ஜன்மா, ஜன்னல். இந்த ஜ இது வந்து பயன்பாட்டில் இருக்குது. அதே ஜ வந்து அழுத்தி சொன்னோம்னா ஜ ஜ ச ச ஜ ஜ. இப்போ இந்த ஜலேருந்தே வரக்கூடிய 5வது எழுத்து என்னென்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ச ச ஜ ஜ ஞ. அதே மாதிரியான ஒரு ப்ரொனவுன்சியேஷன். ச ச எல்லாமே வந்து பல்லுக்கு பின்னாடி. ச ச ஜ ஜ ஞ. அதே இடத்துலேருந்து நாக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதே இடத்துலேருந்து தான் அடுத்தடுத்த எழுத்து உருவாகுது. அதே இடத்துல மூக்கை சேர்த்து சொல்லும்போது ஞ அப்படின்னு ஆயிடுது. தமிழில் இருக்குது அதே ஞ. 3வது வந்து டவர்க்கம். ட டம்ளர், டாட்டா, அந்த ட டானா ட. அடுத்தது வந்து அதுலேயே அழுத்தி சொல்லணும் மகாபிராணம். ட ட. தமிழில் கிடையாது. 3வது வந்து ட டான்ஸ், டாக்டர். தமிழில் சொல்லணுன்னா டண்டனக்கா. எனக்கு சரியான வார்த்தைகள் டல தெரியல தமிழில். இந்த மாதிரி டான்னு இப்போ டண்டனக்கா வந்து டன்டனக்கா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். டண்டனக்கான்னு தான் சொல்லுவோம். டமரு, எனக்கு இது சம்ஸ்கிருத வார்த்தை. டமரு அப்படின்னா உடுக்கைன்னு அர்த்தம்.
தமிழில் டம்பம், ஜம்பம் சொல்லுவாங்க, டம்பம் இல்லை. ஸோ டனா டாக்டர், டிராவிட், ட ட, அந்த ட வர்ற இடம். இது வந்து மூணாவது ட. ட ட ட. நாலாவது வந்து அந்த டலையே வந்து அழுத்தி சொல்லணும், ட ட. நாலாவது ட வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, தமிழில் இல்லை. அந்த ட சொல்கிற இடத்துல இருந்தே மூக்கை சேர்த்தா ந ந ந ந. அப்போ மூக்கு சேர்றதுனால அதில் வந்து ப்ரொனவுன்சியேஷன் மாறும், மூக்கு இல்லாமல் இருந்தால். அப்போ ட ட எல்லாமே வந்து அப்பர் பேலட், மூர்தன்னின்னு சொல்லக்கூடிய இந்த வளைஞ்சிருக்கக்கூடிய வாய்க்கு நடுப்பகுதி. ட ட ட ட ந ந. 3 சுழி ந, நடுவில், பல்லுக்கு பின்னாடி கிடையாது, நல்ல நடுவில் வளைஞ்சு அந்த உச்சி இருக்கக்கூடிய அந்த நடு வாயில் வந்து மேலே வச்சு சொன்னால் ந, நல்ல நாக்கு உள்ளே வளைஞ்சு மேலே தொடணும். அடுத்தது தவர்க்கம், த தண்ணி. இந்த த வந்து அல்ப பிராணன், அதுக்கு வந்து காற்று ரொம்ப வராது, சாதாரணமாக நம்ம பயன்பாட்டில் இருக்கிறது. தமிழில் வர்ற த அல்ப பிராணன். அந்த தவையே வந்து அழுத்தி சொல்லும் போது த அப்படின்னு ஆகும். இது வந்து த, இதுக்கு வந்து தமிழ் எழுத்து கிடையாது. த த த த, தானம், தவம். அதே அல்ப பிராணத்தை மகா பிராணமாக மாற்றி அந்த தானாவை வந்து அழுத்தமாக த அப்படின்னு சொன்னால் நாலாவது த. தர்மம், தர்மம் கிடையாது, தர்மம் கிடையாது, தர்மம். அப்போ த, இது வந்து நாலாவது எழுத்து, சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, தமிழில் இல்லை. த த த த ந. இது வந்து பல்லுக்கு பின்னாடி, த வந்து பல்லை பயன்படுத்தி பண்ணுறது. த த த த ந. அப்போ இது 2 சுழி ந. நடுவில் இருந்தால் ந, பல்லுக்கு பின்னாடி இருந்தால் ந, 2 சுழி ந. அடுத்தது வந்து பவர்க்கம், ப ப. தமிழில் இருக்குது பாப்பா, பண்பு, பூனை, புலி, இந்த பானா. அந்த பாவையே வந்து அழுத்தி சொல்லும்போது ப, சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, தமிழில் இல்லை. ப ப ப ப. பாம்பே, பாபா, ப ப ப. அழுத்தக்கூடாது, ஆனால் காற்று ரொம்ப இருக்கும். ப ப ப ப. பாப்பா, பாபா, பாப்பா பாபா. நாலாவது அழுத்தணும், ப. பாரதம், பக்தி, ப. அப்போ இந்த 4 எழுத்துக்களில் 2 எழுத்து பயன்பாட்டில் பாரதம்னு கூட இருக்குது. ஆனால் பாரதம் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல, பாரதம் பாரதம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் பேச்சு வழக்கில். பானானா ஒன்று தான் இருக்குது தமிழில். ப ப ப ப ம. அந்த ம வந்து அதே இடத்துலேருந்து அதே 2 ஓஷ்டமும் சேர்றதுலேருந்து வருது, 2 உதடும் சேருது. ப ப ப ப மா. எல்லாத்துக்குமே உதடு சேருது. மூக்கு சேர்ந்தா ப வந்து மாவாயிரும், ப ம. மூக்கு சேர்ந்தா மாவாயிரும். அப்போ இதான் வந்து 5வது எழுத்து ம. தமிழில் இருக்கக்கூடிய அதே மா தான். இதில் வந்து நம்ம 4 எழுத்துக்களை வந்து பார்க்க முடியுது. க க க க, ச ச ஜ ஜ, ட ட ட ட, த த த த, ப ப ப ப. இந்த மஞ்சள் கலரில் இருக்கிற வரிசைகள்லாம் வந்து மகாபிராணன், வெள்ளை கலர் பேக்ரவுண்டில் இருக்கிறதெல்லாம் வந்து அல்ப பிராணன். எஃபர்ட் கம்மியாக, காற்று கம்மியாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள். இப்போ கடைசி வரிசையில் இருக்கிறது வந்து ங ஞ ந ந ம. இந்த பச்சை பேக்ரவுண்டில் இருக்கிறது எல்லாமே வந்து தமிழில் இல்லாத எழுத்துக்கள். முதல் வரிசையில் இருக்கக்கூடிய க ச ட த ப தமிழில் இருக்குது. ங ஞ ந ந ம கடைசி 5 எழுத்துக்களும் தமிழில் இருக்குது. அப்போ அந்த பச்சை பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய 15 எழுத்துக்கள் வந்து தமிழில் இல்லை. இப்போ வந்து நம்ம சம்ஸ்கிருத 2வது வகுப்பு வந்து நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கிறோம். வெஞ்சனங்களில் இருக்கக்கூடிய 25 எழுத்துக்களை நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது வந்து மீதி இருக்கிற எழுத்துக்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த எழுத்துக்களுடைய சேர்க்கை எப்படி இருக்கும், எந்தெந்த மாதிரியான குறியீடுகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ரொம்ப நன்றி. உங்களுடைய கேள்விகளை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த கோர்ஸையுமே வந்து நீங்கள் ரேட் பண்ணுங்கள்.
நீங்கள் எப்படி ரேட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் இன்னொருத்தங்க வந்து இந்த கோர்ஸ் வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பாங்க. நிறைய பேர் பயன்படணும், நிறைய பேருக்கு வந்து ஆசை இருக்குது கற்றுக்கணுங்கிறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஆளுங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. இருக்கிறவங்க வந்து போய் சேர்றதில்ல. அதனால தான் வந்து இதுக்கான ஒரு தேவை இருந்தாலும் மக்களுக்கு வந்து இது வந்து நிறைய போய் சேர்றதில்ல. அதனால் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த கோர்ஸை ரேட் பண்ணுங்கள். இது இலவசமாக கொடுத்துட்ருக்கிற ஒரு கோர்ஸ். ரொம்ப நன்றி, வணக்கம்.